வெல்கம் டு மேக் சம் சென்ஸ் வித் சாகித்யா. ஃபைனலி ஹாரி பாட்டர் கிண்டர் வாங்கிட்டேன். ஸோ இவ்வளோ நாளாக நான் ஏன் 2 வீக்ஸாக நான் ஏன் வீடியோ போடலன்னா வந்துட்டு ஹாரி பாட்டர் கிண்டர் வந்து நாங்கள் தேடிட்டே இருந்தோம். ஸோ அதில் நிறைய கிளிப்பிங்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அட்டாச் பண்ணுறேன். வீடியோ நிறைய நேரம் போனால் போர் அடிச்சிடும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பட்டதை மட்டும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் இந்த ஹாரி பாட்டர் கிண்டர் நான் எங்கே வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியணுமா? இது வந்து நான் ஜெப்டோவில் வாங்கியிருக்கேன். ஹாரி பாட்டர் கிண்டர் ஒன்று தான் வாங்க முடிகிற மாதிரி காட்டுது. ஆட் ஆன் கொடுத்தா ஆட் ஆக மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு சரி கிடச்சதே பெருசுன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு கிண்டர் ஜாய் மட்டும் வாங்கிட்டேன். ஸோ அதை தான் நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஜெப்டோவில் கிண்டர் ஜாய் மட்டும் இல்லை, கிராசரி ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் சார்ஜர், நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையுமே 12 மினிட்ஸ்ல நம்ம வீட்டுக்கே வந்து டெலிவர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பிடிச்ச கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அதில் நம்மளோட கூப்பன் கோட் ஆட் பண்ணிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்மளோட கூப்பன் கோட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 150 rupees ஆஃபர் கிடைக்கும். Luminaries. Hi Luminaries. So welcome to Make Some Sense with Sahitya. So இன்னைக்கு என்ன vlog டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துறான். அக்ஷராக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான vlog. அது என்னன்னு அக்ஷரா கண்டுபிடிக்கிறாளான்னு பார்க்கலாம். அக்ஷரா இப்ப என்ன ட்ரெண்டிங்ல போகுது? கிண்டர் ஜாய் வாங்கி வச்சிருக்கியா? கிரைண்டரா கிரைண்ட் வாங்கி வைக்கல, இனிமே தான் நம்ம போய் வாங்க போறோம். கடைக்கடையா அலைய போறோம். ஆக்சுவலா நாங்க ஆல்ரெடி ஒரு 2-3 கடையில பக்கத்துல இருக்கிற கடையில எல்லாம் கேட்டோம். அதை ஒரு ரீல்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா பட் எங்கேயுமே நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். இன்னைக்கு இந்த சாய்பாபா காலனியில கிண்டர் ஜாய் எங்க இருந்தாலும் அதை நம்ம வாங்குறோம். கிண்டர் ஜாய்னா கிண்டர் ஜாய் கிடையாது, கிண்டர் ஜாய் ஹாரி பாட்டர் எடிஷன். ஓகேவா? எனக்கு அதுல என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிண்டர் ஜாய் வேணுமாமா, ஏறி மெச்சிருவேன். அதுல வாங்குற 8 கிண்டர் ஜாயில ஒரு கிண்டர் ஜாய் அவளுக்கு, 7 கிண்டர் ஜாய் நம்மளுக்கு. போலாமா? போலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா லூமினரிஸ் இந்த கடையில எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி கேட்டோம். ஸோ நாங்கள் கொஞ்சம் டவுன் சைடாக போக போகிறோம். இப்படியா இப்படி ஓகே. இந்த கடையில் தான் கேட்டோம், அப்புறம் இங்கே இந்த கடையில் கேட்டோம், இந்த கடையில் கேட்டோம். பெரிய கடையில் போய் கேட்கலாமா இல்லை சின்ன கடையாக கேட்கலாமா? தெரில, நீயே ஒன்று பெட்டராக யோசிச்சு வச்சிருப்ப. ஃபஸ்ட்டு நம்ம கஸ்தூரி போயிடலாம். அப்புறம் வந்து நாங்கள் கஸ்தூரி வந்துருக்கோம். ஸோ இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இங்கே கேட்டோம். ஆனால் பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட இதுலேயே இல்லை, இவங்க சும்மா ஆட் தராங்கன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஓய போகிறது கிடையாது. தேடுறோம் தேடி அலையிறோம். இந்த ஹாரி பாட்டர் கிண்டர் ஜாய் என்ன பண்றாங்கன்னா, சப்ளையை நிறுத்தி வச்சு டிமாண்ட் கிரியேட் பண்றாங்க. யாராவது எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா என்னன்னு புரியும். ஸோ என்னன்னா அதாவது நம்ம வந்து ஹாரி பாட்டர் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்றாங்க. கிடைக்கல அப்படிங்கிறப்ப பயம் வரும். அதாவது இது நம்மளால வாங்கவே முடியாதோ அப்படின்னு தோணும். அப்புறம் எங்களை மாதிரி சில கூமுட்டைங்க அதை தேடி அலைவாங்க. அதுக்கப்புறம் அதை எங்கேயாவது அடிச்சு பிடிச்சி வாங்கி அதை எடுத்து ரீல்ஸ்ல போடுவாங்க. இது வந்து நம்ம அவங்களே ஒரு ட்ரெண்டிங்காவே அதை கிரியேட் பண்ணி விட்டு எல்லா குழந்தைங்களையும் வாங்க வைக்கிறாங்க. இதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. கிட்டத்தட்ட 130 கோடி வந்து இந்த கிண்டர் ஜாயை மட்டும் வித்து இவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்களாமா. இது நான் ஒரு மீம்ல பார்த்தேன். அந்த மீம் வந்து உங்களுக்கு இங்க அட்டாச் பண்றேன், நீங்க பாருங்க. அண்ட் கொஞ்சமா ஒரு 2-3 சோசியல் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு அவங்கள கிட்ட ப்ரமோட் பண்ணி கொடுக்க சொன்னாலே அப்போ சில கம்மியான கிரியேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓ இதுதான் ட்ரெண்ட் போல, இதை பத்தி நம்ம வீடியோ போட்டாதான் நம்ம வீடியோ ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடுறாங்க. இதுலயே அவங்களுக்கு ஃப்ரீ ப்ரமோஷனும் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு நிறைய குழந்தைங்க ரீல்ஸ் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 22 வயசு ஆச்சு, எனக்கே இதை பார்க்குறப்போ ஹாரி பாட்டர் கிண்டர் ஜாய் சாப்பிடணும்னு தோணுது. அப்போ குழந்தைங்களுக்கு தோணுமா தோணாதான்?
உனக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தருவா? சொல்லி தரட்டுமா வேண்டாம்? அவன் இன்னும் திருந்தல மாமா. அதாவது வெந்து வெந்து நொந்து போயிட்டோம். கண்ணாடி போடு. கண்ணு தெரியாது அவளுக்கு. ஒன்றும் இல்லை 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 மறுக்கா சொல்லு. ஆக்சுவலி கேட்டுச்சு என்ன நான் சொல்கிறேன். நான் கேட்டுச்சு எதுக்கு அப்படின்னு தான் விட்டேன். நான் சொல்லட்டுமா? அக்கா இங்கே கேமிங் ஹால் இருக்குங்கக்கா, செம்மையாக இருக்கும். கூப்பிட்டு போக்கா பிசி கேமிங். நீ போப்பா, நான் வர்றேன். என்னடா சாணிக்கு நீ வச்சிட்டியா? இந்த மாதிரி சேலஞ்சு சபதம்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் மோஷன்ல போனா பயப்படுவாங்க. நாய்க்கு துரத்துச்சுன்னா அடிச்சு பட. ஒரு மனுஷன் செயலா போறது உங்களுக்கு பொறுக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம ஃபைனலாக கேட்க போகிற கடை. இந்த டைம் நானும் கூட போகலான்னு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதாவது சாய்பாபா காலனி ஃபுல்லாக சுற்றிட்டேன். ஆனால் பட் அது என்ன கிண்டது? ஹாரி பாட்டர் கிண்டர் மட்டும் காணும். அவளுக்கு எல்லாம் நிறைய பொருள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு வாங்கி தந்தேன். ஸோ இப்போ இவளை டியூஷன் விட போகிறேன். ஸோ அந்த வழியில் எங்கேனாவது கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இவள் டியூஷன் இங்கே இல்லை, இவள் டியூஷன் வந்து வடவள்ளியில் இருக்கு. ஹலோ லூமினரிஸ், பேக் மாட்டிட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக அக்ஷராவை வந்து நான் டியூஷன் விடணும். ஸோ நேற்று ஃபுல்லாக நாங்கள் தேடினதில் இவளுக்கு எங்கேயுமே கிண்டர் ஜாய் கிடைக்கல. ஸோ அக்ஷரா டியூஷன் வந்து வடவள்ளி அந்த சைடில் இருக்குது. ஸோ இப்போ போய் நம்ம அவள் ஃப்ரெண்டு வீட்டில் போய் அவளை கூப்பிட்டு அவளை டியூஷனில் விட்டுட்டு வடவள்ளி சைடில் எங்கேயாவது கிண்டர் ஜாய் இருக்கான்னு பார்க்கலாம். அக்ஷரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நேற்று என்னாச்சுன்னா அக்கா டியூஷனுக்கு மட்டம் போட்டாங்க, அதான் ஆச்சு. எஸ், இப்போ வந்து நம்ம அக்ஷராவை டியூஷனில் விட்டுட்டோம். இந்த சைடில் ஏதாவது எங்கேயாவது கிண்டர் ஜாய் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, நான் நிறையா கடையில் தேடினேன், பட் அதை வந்து இதில் போட்டால் வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுன்னு சொல்லிட்டு காட்டல. ஆக்சுவலாக இது வந்து புக்ஃபீல்ட்ஸில் கூட போய் பார்த்தோம். ஆனால் பட் ஹாரி பாட்டர் கிண்டர் ஜாய் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. மார்க்கெட்டுக்கா? ஆமாண்ணே, மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? வேற எனக்கு தெரியல. இதில் தான் வந்து டாய் இருக்கும்னு நிறையா சாப்பிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இதில் தான் இருக்கும். ஹாரி பாட்டர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். நமக்கு என்ன வருதுன்னு வேறு. இது என்ன கேரக்டர்னு எனக்கு தெரியலையே. லுன்னான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேரக்டர் பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நம்மளோட கேரக்டர். ஸோ இதை வந்து நம்ம வந்து சார்ஜர் இருக்குல்ல, அந்த கேபிளில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் சார்ஜரோட கேபிள். ஐயோ என்னடா இது, சாகித்யாவுக்கு வந்து சொல்கிறேன். இதான் இந்த சார்ஜர் கேபிள் நான் சொன்னேன்ல, இப்படி இப்படி போட்டுக்கலாம். ஸோ அண்ட் இதில் ஏதோ வந்து நமக்கு சில நம்பர்ஸ்லாம் இருக்குது, அது வச்சு நம்ம ட்ரை பண்ணால் வந்து ஹாரி பாட்டர் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அது என்னென்னங்கிறத நான் இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணேன். எனக்கு ஞாபகம் இல்லை, 2B ஆர் சம்திங். ஸோ அதை வச்சு இது வேணால் நெக்ஸ்ட் டைம் கடையில் இருந்துச்சுன்னா வேணால் அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாரா நீ இவ்வளவு டேலண்டடாக? எஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு கிண்டர் ஜாய் ரொம்ப பிடிக்கும். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. நார்மல் கிண்டர் ஜாயும் வாங்கிக்கலாம். இந்த பொம்மைக்காக வாங்குறீங்க, சரி ஓகே. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.